join method என்ன அப்படின்னு பார்த்தோம். Join method which does not allow other thread to enter into the state while one thread is on operation. So until the completion of the thread which is on the currently in active state, it won't allow the runnable thread. அதுதான் join off அப்படின்றது. It's also caused the interrupted exception அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதை ட்ரை கேட்சில் பண்ணோம். அதுதான் இந்த ஒர்க். இப்போ நம்ம பார்க்க போகிறது yield அப்படின்ற ஒரு மெத்தட். ஓகே, ஸோ yield மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள். Yield method in Java is used to give the informations to the thread scheduler and it give the chance to the other thread. Yield method என்ன பண்ணும்னா it will inform, it will give the information, ஒரு hint கொடுக்கும். யாருக்கு? thread schedulerக்கு ஒரு hint கொடுக்கும். Importance, give importance to the other thread அப்படின்னு hint கொடுக்கும். அதுதான் yield method. Normally the difference between the yield method and sleep method is sleep method pass the execution. Sleep method pass the execution and it allow the other thread to invoke, get into the state. ஆனா yield method does not pass the execution. Executionலாம் pass பண்ணாது. It's an information. It will give the hint to the thread scheduler and let other thread to enter into the state அப்படினா ஒரு hint மட்டும் கொடுக்கும். But thread scheduler has to take the decision to accept the hint. ஹிண்ட் அக்செப்ட் பண்ணிக்கலாமா இல்லை ரிஜெக்ட் பண்ணிக்கலாமான்னு த்ரெட் ஸ்கெடியூலர் தான் டிஃபைன் பண்ணுவார். இதுதான் ஈல்டு மெத்தடுக்கான பர்பஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டு த்ரெட் இருக்குது, சேம் ப்ரியாரிட்டி, த்ரெட் 1 அண்ட் த்ரெட் 2. த்ரெட் 1ஓட எக்ஸிக்யூஷன் டைம் வந்து 1 hour, த்ரெட் 2ஓட எக்ஸிக்யூஷன் டைம் வந்து 5 minutes. த்ரெட் 1 வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்குது பிகாஸ் இட் கெட்ஸ் த CPU எக்ஸிக்யூஷன் டைம். So it's assumed that it's in the right running state. Thread 2 is in runnable state. It's ready to run. இப்போ the thread 2 என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it has to wait for 1 hour to complete the finishing just 5 minutes work. Thread 2க்கு வந்து 5 minutes தான் அதோட completion time 5 minutes தான். But the thread 2 has to wait for 1 hour for the thread 1 to complete its state. புரியுதுங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் 1 என்ன பண்ணும், த்ரெட் 2 5 minutesல ஒர்க் முடிச்சிடுவார். அதுக்காக நான் என் ஒர்க் முடிக்கிற வரலையும் வெயிட் பண்ணுமே அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுவார், ஈல்டு மெத்தடை கால் பண்ணுவார். த்ரெட் இட் கால்ஸ் த ஈல்டு மெத்தட். ஸோ ஈல்டு மெத்தட் பார்த்த உடனே என்ன பண்ணும், இட்ஸ் அன் இன்ஃபர்மேஷன் டு த த்ரெட் ஸ்கெடியூலர். த்ரெட் ஸ்கெடியூலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீக்வன்ஸாக எக்ஸிக்யூஷன் பண்ணணும்லாம் முடியாது. ஓகேவா? நிறைய ப்ரியாரிட்டி அல்கோரிதம்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கும். ஸோ த சீக்வன்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்னே த்ரெட் ஸ்கெடியூலர் ஹேஸ் டு டேக் இட்ஸ் ஓன் டெசிஷன் டு அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட். அவர் அக்செப்ட் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம். அதுதான் இந்த இடத்துல ஒரு விஷயம். அக்செப்ட் பண்ணாருன்னா ஓகே, ஹி அலோவ் த த்ரெட் 2 டு என்டர் இன் டு த ஸ்டேட் அண்ட் லெட் த த்ரெட் 2 கம்ப்ளீட் இட்ஸ் ஒர்க். இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவார். ஸோ அது வந்து டோட்டலி டிபெண்ட்ஸ் அப்பான் த த்ரெட் ஸ்கெடியூலர் பொறுத்து. அதனால தான் அந்த ஈல்டு மெத்தட் அப்படின்றதுக்கான யூஸ், இதுதான் யூஸ். புரியுதுங்களா? சரி, இப்போ இதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வந்து மெயின் த்ரெட் ஒன்று எழுதிடுறேன். இதுதான் மெயின், உங்களுக்கே தெரியும் மெயின் த்ரெட் அப்படின்னு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு சைல்ட் த்ரெட் எழுதுகிறேன் which is going to extend the thread. ஸோ த்ரெட் எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால நமக்கு வந்து ரன் மெத்தட் இருக்கும். ரன் மெத்தட் அப்படின்றது வந்து த்ரெட் கிளாஸோட ரன் மெத்தடு. ஸோ இங்கே தான் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா ஆஸ் யூஷுவல் நான் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் பிரிண்ட் பண்ண போகிறேன். i = 0, i <5 or 4, ஓகே, i++ கொடுக்குறேங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா system.out.println assume that this is the child thread plus i அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ this is the child thread plus i அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா இந்த மெத்தடை கால் பண்ணும். கரெக்டுங்களா? இந்த ரன் மெத்தடை கால் பண்ணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், த்ரெட்டுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். த்ரெட் t1 = new thread of new sample of அப்படின்னு க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ t1.start அப்படின்னு நான் கால் பண்ணிட்டேன். t1.start அப்படின்னு கால் பண்ணிட்டேன். t1.start அப்படின்னு கால் பண்ணோன்னு என்ன ஆகும், இந்த ரன் மெத்தட் ஒர்க் ஆகும். ரைட்டா?
ரன் மெத்தட் ஒர்க் ஆகும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ், இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். So child thread 0, 1, 2, 3 அப்படின்னு print ஆயிடுச்சு. Assume that we have in the main thread JVM வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கிளாஸ்ல வந்தோன்னா மெயின் thread ஒன்று கிரியேட் ஆயிடும். மெயின் threadல வந்து பார்த்தீங்கன்னா for int I equivalent to 0, I less than 4, I plus plus அப்படின்னு கொடுத்துறேன். இங்க ஒரு மெயின் thread நான் T2 னு கிரியேட் பண்ணல, மெயின் threadல let it be in the main thread system dot out dot println. இது வந்து மெயின் thread plus I அப்படின்னு பிரிண்ட் பண்றேன். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெயின் த்ரெட் சைல்டு த்ரெட்னு மாற்றி மாற்றி அலோவ் பண்ணுவோம். ஸோ சைல்டு த்ரெட்டு 0, 1 இம்மீடியட்டாக என்ன ஆகுது, மெயின் த்ரெட்டு கால் ஆகிடும். T1 ஸ்டார்ட் ஃபஸ்ட்டு JVM என்ட்ரு ஆனோன்னா த்ரெட் ஸ்டார்ட் ஆகிடும். த்ரெட் ஸ்டார்ட் ஆனோன்னா ரன் ஆஃப் மெத்தட் கால் பண்ணும். சைல்டு த்ரெட் பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கப்போ இம்மீடியட்டாக என்ன பண்ணுது, மெயின் த்ரெட் எக்ஸிக்யூட் ஆகுது, செகண்ட் த்ரெட் எக்ஸிக்யூட் ஆகுது. அசியூம் தட் போத் ஆர் இன் த சேம் ப்ரியாரிட்டி. ஸோ இது ஜஸ்ட் இது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து 5 minutesல முடிஞ்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். இந்த த்ரெட் முடியறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசியூம் தட் ஒரு அசம்ஷன் நான் சொல்கிறேன் 1 hour இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன பண்ணும் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான வேலை. நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டோட ஈல்டு மெத்தட் கால் பண்ணுறேன். இந்த த்ரெட்டோட ஈல்டு மெத்தட் கால் பண்ணோன்னா என்னன்னா, இட்ஸ் அன் இன்ஃபர்மேஷன்ஸ் டு த JVM. த்ரெட் ஈல்டு மெத்தட் பார்த்தோன்னே இட்ஸ் அன் இன்ஃபர்மேஷன் டு த JVM. என்ன பண்ணுவான்னா, த்ரெட் ஸ்கெடியூலருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவான். பாருங்க இப்போ என்ன நடக்குதுன்னு. இப்போ நான் வந்து த்ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக் கிளாஸு, அதனால வந்து yield அப்படின்னு கால் பண்ணுறேன். It does not throws any exception. You just go and verify the signature of the thread. Yield method என்ன சொல்கிறான்னு பாருங்க. A hint to the scheduler that the current thread is willing to yield its current use of the processor. Current use of the processor வந்து நான் yield பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது. ஸோ மிக முக்கியமான ஒரு விஷயம், the scheduler has to take the decision, is free to ignore this hint, accept or ignore this hint அப்படின்னு சொல்கிறாங்க. Yield is just an heuristic attempt to improve the relative progression between the thread that would otherwise utilize the CPU. இப்போ ரன்னிங் த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் T1 தான். த்ரெட் டாட் yield அப்படின்னு கொடுத்த உடனே என்ன பண்ணுன்னா, ஸோ விச் வெயிட் ஃபார் சம் டைம். எதுக்காக அப்படின்னா, லெட் த மெயின் த்ரெட் டு கம்ப்ளீட்ஸ் இட்ஸ் ஜாப். அப்போ இதில் அவுட்புட் என்ன வருதுன்னு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். child thread 0, 1, 2, 3. ஸோ மெயின் த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3 அப்படி பிரிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ கால் பண்ணோடனே என்ன பண்ணுது, இமீடியட்டாக ஈல் பண்ணிடுது. ஓகே, ஸோ ஈல் எங்கே கொடுக்குறன்றது பொறுத்து தான் நம்ம வேல்யூ மாறும். ஸோ நான் இங்கே டைரெக்டாக ரன்லேயே நான் த்ரெட் டாட் ஈல்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். now you can check what will be the output. சைல்ட் த்ரெட் போயிடுது, இருந்தாலும் என்ன பண்ணுது, ஈல் பண்ணிவிட்டு மெயின் த்ரெட்டுக்கு வருது. ரைட்? ஸோ இதை வந்து ஒர்க் பண்ணி பார்த்துருங்க. கண்ட்ரோல் எக்ஸ் இங்கேயே கொடுக்குறேன். ஸோ யூ மே நாட் ப்ரிடிக்ட் த அவுட்புட்டு. ஏன்னா த்ரெட் ஸ்கெடியூலர் வந்து அக்செப்ட் பண்ணுதா ரிஜெக்ட் பண்ணுதான்னு அவனோட விஷயம், புரியுதுங்களா? அதனால் நீங்கள் அவுட்புட் இப்படி தான் வரும்னு டிசைட் பண்ண முடியாது. பட் திஸ் இஸ் அன் இன்ஃபர்மேஷன். So this is the use of yield method. So now the thing, I think that the output is perfect. So main thread, so even though it calls the child thread does not perform its execution
it stops the execution and inform the scheduler. ஸ்கெடியூலருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டான், அதர் த்ரெட் அலோவ் பண்ணியிருக்கான். பாருங்க, இப்போ மெயின் த்ரெட் தான் ஒர்க் ஆயிருக்கு, கரெக்டுங்களா? அப்புறமேட்டு தான் என்ன பண்ணுது, சைல்டு த்ரெட் ஒர்க் ஆகுது, ரைட்? இன்னும் கூட உங்களுக்கு ஒர்க்கு, இந்த த்ரெட்டோட ஒர்க்கை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நான் வந்து என்ன பண்ணலான்னு இருக்கேன், ரன்னுக்கு வெளியில் ஒரு மெத்தட் எழுதுறேன், பப்ளிக் வாய்ட் டிஸ்பிளே அப்படின்னு ஒரு மெத்தட் எழுதுறேன். இந்த டிஸ்பிளே மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் வந்துட்டு டிஸ்பிளே மெத்தடில் இருக்கட்டும். அப்போ இங்கே ரன் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் டாட் டிஸ்பிளே அப்படின்னு கால் பண்ணலாமா? திஸ் இஸ் அ கீவேர்ட் விச் இஸ் யூஸ் டு கால் த கரண்ட் கிளாஸ் மெத்தட் திஸ் டாட் டிஸ்பிளே, ஓகேவா? ஸோ திஸ் டாட் டிஸ்பிளே அப்படின்னோடனே ரன் மெத்தட் கால் பண்ணோன்னே டிஸ்பிளே மெத்தடுக்கு போயிடும், அங்கே தான் எக்ஸிக்யூஷனே நடக்கும், ஓகேவா? இப்போ கால் பண்ணுறதுக்கு முன்னாலே நீங்கள் த்ரெட் டாட் ஈல்டு அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். ஈல்டுனா பிஃபோர் காலிங் த டிஸ்பிளே மெத்தட், ரைட்? இங்கே ஸ்லீப் கூட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸ்லீப் போட்டுக்கிட்டிங்கன்னா கூட இன்னும் தெரியும், பிகாஸ் இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம், கரெக்டா? ஸோ இது மாதிரி எக்ஸ்டென்ஸ் கூட பண்ணி பார்த்துடலாம் ஒர்க்கை. பாருங்க, இப்பயுமே வந்து என்ன பண்ணுது, மெயின் த்ரெட் தான் ஒர்க் ஆகுது, ரைட்? புரியுதுங்களா? இப்பயுமே என்ன பண்ணுது, மெயின் த்ரெட் தான் ஒர்க் ஆகுது. நான் இங்கே வந்து த்ரெட் டாட் ஸ்லீப் கொடுக்குறேன், 1 செகண்ட் கொடுக்குறேன், 1000 மில்லி செகண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக தெரியும், இது வந்து ட்ரை கேட்ச் குள்ளார நீங்கள் வந்து என்க்ளோஸ் பண்ணணும். So this will cost 1 second. Wait pannu. So the time taken by the thread 1 is higher than the thread 2. Main thread காட்டிலும் அதிகம். Where? இங்கயா? கரெக்ட் தானே? எஸ். பார்க்குறோம்மா. இங்கே போடுறது ஸோ சைல்ட் த்ரெட். ஸோ ஈல்டு மெத்தட் பார்த்த உடனே என்ன பண்ணுது, வெயிட் பண்ணிட்டு தான் அப்புறமேட்டு அந்த கம்ப்ளீட் பண்ணிட்டு again back to its original position and wait for 1 second and work will be completed by the thread 1. புரியுதுங்களா? ஸோ இந்த ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா ஈல்ட் மெத்தடோட மெயின். Hope you understand the working principle of yield method. So join method is somewhat different, right? Join method என்ன பண்ணோம்னா கரண்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்க கரண்ட் த்ரெட்டை வந்து ரன்னிங் ஸ்டேட் வந்து டெட் ஆன பிறகு தான் அடுத்த இதே அலோவ் பண்ணுவான். ஜாயின் Suppose if I am not using thread dot yield over here, நான் இங்கே yield கொடுக்கல, JVM வந்து பார்த்தீங்கன்னா மெயின் த்ரெட்டுக்கு தானே எக்ஸிக்யூஷன் வரும், yield கொடுக்கல. Now without yield, just listen what will be the output. 1 second delay இருக்கு, child thread மெயின் த்ரெட் இப்படி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ மெயின் த்ரெட் இங்கே நான் வந்து thread dot yield கொடுக்குறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிவிட்டு த்ரெட் டாட் ஈல்டு கொடுக்குறேன், இல்லை ஸ்டார்ட்டுக்கு முன்னால் கொடுக்குறேன், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. த்ரெட் டாட் ஈல்டு எங்கே இருக்குது, இப்போ என்ன நடக்குது பாருங்கள்.
t1 dot start ஆயிடுச்சு. Perfect. Now inside this means that it will print only one main thread, then the scheduler will be informed with executing the thread 1. Am I right? Correct? Main thread work agala. This time it won't get executed. So try பண்ணி பாருங்க. Okay. Sometimes அதான் accept or reject ன்றது வந்து thread scheduler தான் வரும். So இந்த முறையும் நீங்க பண்ணலாம். thread dot yield. ஸோ பேஸ்ட் ஆன் த டிலே, இந்த டிலே இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தாட்டு. ஸோ லெட் மீ கிளியர் திஸ் டிலே. இந்த டிலேவை எடுத்துட்றேன், ஏன்னா அந்த டிலே டைம் ஸ்லீப் போகுது இல்லை, அதனால் அது கன்ஃபியூஷன் இருக்குது. இப்போ பர்ஃபெக்டாக இருக்கு பாருங்க. சைல்ட் த்ரெட் போயிடுச்சு, மெயின் த்ரெட் வந்திருக்கு, அடுத்த சைல்ட் த்ரெட். ஓகே, இங்கேயும் ஈல்டு கொடுத்துருக்கேன், அதை எடுத்துட்றேன். ஏன்னா போத் த ஸ்டேட்மெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஈல்டு. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. நவ் யூ ஆர் இன் த கிளியர் ஸ்டேட். பர்ஃபெக்ட், ஒர்க் ஆகுது. ஓகே, சைல்ட் த்ரெட் எக்ஸிக்யூஷன் முடிச்சுட்டு தான் மெயின் த்ரெட்டுக்கு வருது. ஓகே, ஏன்னா மெயின் த்ரெட் ஒரு தாட்டி பாருங்கள், சைல்ட் த்ரெட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அங்கே போயிடுச்சு, உடனே இங்கே வருது, மெயின் த்ரெட்டுக்கு வருது, ஒரு தாட்டி பிரிண்ட் பண்ண உடனே ஈல்டு கொடுத்துட்டேன். ஸோ சைல்ட் த்ரெட் got chance for executing all its work, right? And then it comes over in the main thread. Hope you understand clearly. So this is what yield.